தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழகத்தின் இருமொழி கொள்கை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் கிடையாது எனவும் சட்டப்பேரவையில் சூளுரை. ஆங்கிலம்தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். இருமொழி கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சரின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு. சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஒருமித்து பேச்சு. மும்மொழி கொள்கையை ஹிந்தி திணிப்பு என்று முதலமைச்சர் திரித்து கூறுவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற மறைமுக கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் சாடல். சமசீர் கல்வி நடைமுறையில் உள்ள தமிழ்நாட்டில் சமக்கல்வி என கூறிக்கொண்டு ஒரு கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தி வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் சாடல். பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என இரட்டை வேடம் போடுவதாக பாஜக குறித்து விமர்சனம். ஆனா இங்க ஒரு மாநில கட்சியை சார்ந்தவங்க சமக்கல்வின்னு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கங்க சமச்சீரை கொண்டு வந்து அனைவருக்கும் சமமாக அந்த சமச்சீர் கல்வியை கொண்டு போனதே எங்க முத்தமிழர் கலைஞருடைய மண் இந்த மண். ஆனா இங்க சமக்கல்வின்னு சொல்லிக்கிட்டு எங்களுடைய பிள்ளைங்களோட மேல இருக்க அக்கறைன்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? கலைஞர் சொல்ற மாதிரி தான். பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழங்கிற அளவுக்கு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள். ஆக இதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அவசர பயணமாக டெல்லி சென்றடைந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல். எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி ஆகியோரும் டெல்லி பயணம். பாஜக முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச திட்டம் என தகவல். டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருமொழி கொள்கை குறித்து பேச வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வேண்டுகோள். உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்று காலையிலே கூட நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ன அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை தேசிய தலைமை முடிவு செய்யும். இபிஎஸ்ஸின் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பதில். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் நீங்க வரவேற்பீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கூட்டணி விவகாரங்களை பொறுத்தவரை மத்திய தலைமை ஏற்பாடு செய்வது. அவர்களுடைய முடிவு என்பது எல்லாரும் நான் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். ராமநாதபுரம், பெரம்பலூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என அறிவிப்பு. பணிகள் முடிவடைந்த பிறகு 25 மாநகராட்சிகளும் 146 நகராட்சிகளும் 491 பேரூராட்சிகளும் இருக்கும் என அமைச்சர் கே.என். நேரு தகவல். விளங்கிய ராமநாதபுரம் விவசாயம் சார்ந்த வணிகம் அபரிதமான தொழில் வளர்ச்சியை கொண்டுள்ள பெரம்பலூர் ஆகிய இரு நகராட்சிகளிலும் மாநகராட்சியாக தரம் உயர்த்துவது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் பேருந்து தட சாலையில் 170 கிலோமீட்டர் நீளத்திற்கு 200 கோடி ரூபாயில் நடைபாதைகள் அமைக்கப்படும். தாம்பரம் மாநகராட்சியில் 750 கோடி ரூபாயில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. தாம்பரம் மாநகராட்சி மற்றும் விருதுநகர் நகராட்சியில் விடுபட்ட பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்க முதல் கட்டமாக தாம்பரம் மாநகராட்சி 750 கோடியும், விருதுநகர் நகராட்சிக்கு 50 கோடியும் தேசிய வீட்டு வசதி வங்கி மற்றும் ஜெர்மன் வங்கி நிதியுடன் செயல்படுத்தப்படும். தெருநாய்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்த உள்ளாட்சிகளில் விலங்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும்.
ஓராண்டில் 1 லட்சம் பேருக்கு மேல் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. நகராட்சியில் உள்ள இறைச்சி கூடங்கள் 1 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். விலங்குகள் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையம் மாநகராட்சி மற்ற நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் பொருட்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் விலங்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் முழுமையாக அனைத்து இடங்களிலும் அமைக்கப்படும். ஊராட்சிகளாக இருந்து நகர்ப்புற அமைப்புகளுடன் இணைக்கப்பட்ட 375 பகுதிகளுக்கு 100 நாள் வேலை. 2 ஆண்டுகளுக்கு 100 நாள் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு தகவல். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி இடைத்தேர்தலை மே மாதம் நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் ஆயத்தம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 133 இடங்களுக்கும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 315 இடங்களுக்கும் தேர்தல். நெல்லை சரக DIG மூர்த்தி மாற்றப்பட்டு காவல் ஆணையர் சந்தோஷ் கதிமானிக்கு கூடுதல் பொறுப்பு. ராமநாதபுரம் DIG மற்றும் ஈரோடு SP உள்ளிட்ட காவல் உயர் அதிகாரிகளை மாற்றி அறிவிப்பு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் தன்னை கடுமையாக பேசியதால் மன வருத்தத்தில் இருந்ததாக கூறிய வேல்முருகன் காயத்திற்கு மருந்திடும் வகையில் தன்னை முதலமைச்சர் அழைத்து ஆறுதல் கூறியதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி. அவர்களுக்கும் தவறான தகவலை தந்து முதலமைச்சர் அவர்களே வாயால் வரக்கூடாத ஒரு வார்த்தை என்னை பற்றி குறிப்பிட்டார்கள். அது எனக்கு மிகப்பெரிய மனவேதனையும் மன வருத்தத்தையும் அளித்தது. அதற்கு மருந்திடுவது போல் நேற்று முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து நான் உங்களை ஒன்றும் தவறாக பேசவில்லை என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியா என்று என்னை அழைத்து கேட்டார். தமிழகத்தில் கள் மீதான தடையை நீக்கி அரசை கொள்முதல் செய்யவும் கள் இறக்குவோர் மீது கள்ளசாராய வழக்கு பதியப்படுவதை தடுக்கவும் முறையீடு. முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி உறுதி. சொல்ல வரேன், பதநீரை தான் அப்பயே அந்த காலத்திலேயே சொல்றேன், பதநீரை இறக்கும் போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டா அது கல்லாயிடும். பனங்கல் தென்னங்கல் தான் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் விற்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பதநீரை பொறுத்தவரையில் அது நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கு. முதலமைச்சர் அதையும் பரிசீலித்து வருங்காலங்களில் முடிவு செய்யும். அதிமுக ஆட்சி காலத்தில்தான் சொத்து வரி உயர்வு நடைமுறை தொடங்கியதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு குற்றச்சாட்டு. சொத்து வரியை உயர்த்தியால்தான் 15வது நிதிக்குழு மூலம் நிதி தருவோம் என மத்திய அரசு கூறியதால் தான் வரியை உயர்த்தியதாக விளக்கம். சென்னையில் வைத்து வளைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் விமான நிலையத்தில் வைத்து கைது. போர்டிங் நடைமுறை முடிந்து விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருந்தபோது தட்டி தூக்கிய போலீசார். தலைநகர் சென்னையில் வழிப்பறி சம்பவம் நடந்த 4 மணி நேரத்தில் கொள்ளையர்களை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார். கொள்ளையர்கள் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்து பழவந்தாங்கல் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. சென்னையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் இருவரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தகவல். சுராஜ் மற்றும் ஜாஃபர் ஆகிய இருவரும் விமானம் மூலம் சென்னை வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுவதால் அதிர்ச்சி. பொங்கல் தினத்தன்று தாம்பரம் காவல் மாவட்டத்தில் நடைபெற்ற தொடர் செயின் பறிப்பு சம்பவம். இன்று சிக்கிய கொள்ளையர்களில் ஒருவன்தான் அன்றும் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக தகவல். ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெற உள்ளதாக தகவல். பூந்தமல்லி தொடங்கி போரூர் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓட்டுநர் இல்லாமல் ரயிலை இயக்கி சோதனை நடத்த திட்டம். ரயில் தொடர்பான அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வு அறிவிப்பு. தமிழகத்தில் வான்பரம், செங்கல்பட்டு, பரனூர், திண்டிவனம், ஆத்தூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் வரும் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்வு. ₹5 முதல் ₹75 வரை உயர்த்தப்பட உள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி.
தமிழகத்தில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ள 40 சுங்கச்சாவடிகளையும் முற்றுகையிடும் போராட்டம். தேசிய நெடுஞ்சாலைகளின் ஆணையத்தை கண்டித்து ஏப்ரல் 1ஆம் தேதி நடத்தப்படும் என லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவிப்பு. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவரிடம் இரவில் அத்துமீறல். மர்ம நபர் ஒருவர் பின்னால் இருந்து வந்து முகத்தை துணியால் மூடி அத்துமீற முயன்றதால் அதிர்ச்சி. நெல்லையில் முன்னாள் காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 4 வாரத்திற்குள் அறிக்கை அளிக்க டிஜிபி ஆட்சியருக்கு உத்தரவு. அடுத்த மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தகவல். போலி சமூக நீதி பேசும் திமுக அரசு எப்போதுதான் மாறப்போகிறது என கேட்டு கண்டனம். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல். குடிநீரில் நிலக்கரி கலந்து வருவதாக கூறி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சுயேட்சை எம்எல்ஏ நேரு சஸ்பெண்ட். சபாநாயகர் செல்வத்தை ஒருமையில் பேசியதை அடுத்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற. அர்த்தமான ஒரு சபை நடக்குதா இங்க? மக்கள் பிரச்சனை பற்றி பேசுறது வாய்ப்பு இருக்குல்ல? ஏதாவதுனாக்கா உடனே உட்கார வைக்கிறது. ஒரு குழு தலைவர் போடுறாங்கனாக்கா அதை வந்து படிக்கணும், பேரை படிக்கணும். எதுவுமே இல்லாத தாண்டோடித்தனமா ஒரு சபை நடத்துற ஒரு சபாநாயகர் இதுக்கு வந்து முன்னவர் வந்து இதெல்லாம் வந்து வேலையை பார்க்கக்கூடாது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா? முதலீட்டாளர்களிடம் 24 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தேவநாதன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டிற்கு சென்று 3 நீதிபதிகள் குழு விசாரணை. கட்டுக்கட்டாக ஏராளமான ரொக்கப்பணம் வைத்திருந்தது தொடர்பாக ஆய்வு. உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் போராட்டம். வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத்திற்கு இடமாற்றுவதற்கு எதிர்ப்பு. டெல்லி சட்டப்பேரவையில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவில் வரவு செலவு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரேகா குப்தா. தலைநகர் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பிற்காக 50,000 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என அறிவிப்பு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் உபகோவிலான திருவெள்ளரை பெருமாள் கோவில் பங்குனி தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை மதுரகாளியம்மன் கோவில் திருநடன உற்சவம். இசைக்கலைஞர்களின் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோலாகல திருவிழா.